நாம எல்லாரும் ஒண்ணா வெளியில போய் ரொம்ப நாளாச்சுல்ல, அதனால குடும்பத்தோட நாம எல்லாரும் சேர்ந்து திருவிழாவுக்கு போயிட்டு வரலாங்க. என்ன சொல்றீங்க? ஆ? ஆ? சரி, எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். ஆ. சரி பாட்டி, எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வந்துடலாம். ம். இது சரியா படல. இந்த திருவிழால நிச்சயம் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அப்ப அம்மா சொன்ன உயிர்கண்டும், ஐயோ கடவுளே! பழசெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 20 வருஷமா ஏன் இங்கே சித்திரை திருவிழா நடக்கிறன்னு உங்களுக்கே தெரியும். நெடுங்குண்டத்தை அவ்வளோ சீக்கிரம் மறந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். விஸ்வா, எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனால் மரியாதை தான் முக்கியம். ம். ஆனால் ஒன்று, திருவிழா சிறப்பாக நடக்கணும். அதில் முக்கியம் முதல் மரியாதை எனக்குத்தான். பரசுராம் ஐயா கிட்ட அவருக்கு தான் பரிவட்டம்னு சொன்னீங்க, இங்க வந்து இவருக்கு தான் பரிவட்டம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நாம எங்க சொன்னோம்? அவரே சொல்லிட்டாரு. பரசுராம் ஐயாக்கு வாக்கு கொடுத்ததை சொல்லிருக்கலாம்ல. யோ, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் திருவிழா நின்னுச்சுன்னு நீ தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன். கிருபாவை பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்ப மட்டும் பிரச்சனை வராதா? வரும், வரத்தான் செய்யும். பிரசனம் பார்த்த பணிக்கர ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இப்பவே பரிவட்டத்தை பத்தி கிருபாயா கிட்ட சொல்லி இப்பவே பிரச்சனை ஆரம்பிக்கணுமா? யோ இரியா, முதல்ல திருவிழா ஆரம்பிக்கிட்டோம். இவங்கெல்லாம் ஊருக்குள்ள வரட்டும், அதை நான் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இவர் ஊர்ல வந்து பிரச்சனை பண்ணாருன்னா? பிரச்சனை பண்ணா நம்ம பரசுராமன் ஐயா கிட்ட பேசி பார்ப்போம். அவர் பெரியவர், ரொம்ப நல்ல மாதிரி புரிஞ்சுப்பாரு. பரிவேட்டை அவருக்கு வேணான்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்காரு. பார்த்துக்கலாம். இதுக்கு மேல அம்மன் விட்ட வழி. ஆமா, சரி வாங்க போலாம். சரி வாங்க போவோம். கௌதம், நமக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. புரியுற மாதிரி விளக்கமா சொல்லு. இங்க எல்லாரும் முத்தூர் அம்மன் கோயிலுக்கு சித்திரை திருவிழாவுக்கு போறோம். அங்கதான் 2-3 நாள் இருப்போம். அங்க வச்சே திருவை முடிச்சிட்டா கௌதம், என்ன யோசிக்கிறீங்க? சரியான சான்ஸ் இது. அதான் அவனை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். திருவிழால வச்சு காதும் காதும் வச்ச மாதிரி திருவை கொன்னுட்டா? திருவிழா முடிஞ்சு அவரு நல்லபடியா ஊருக்கு திரும்பி வரணும். அதுக்காக தான் தாயே, நான் உன்னையும் என்னோட கூட்டிட்டு போறேன். நீதான் எப்பவும் அவர் கூடவே நிழல் மாதிரி இருக்கணுமா? அண்ணன் ஃபோன் பண்றாரு. என்ன சொல்றது? சொல்லுண்ண. எங்கடா இருக்க? பார்ல நடந்த விஷயத்த இவர்கிட்ட சொன்னா முதல் கேள்வி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்பாரு. ஒரு ஆம்பளன்னு கூட பார்க்காம என்ன கையை நீட்டி அடிச்சதுக்கு அவ அழணும். அவ வாழ்நாள் பூரா அழற மாதிரி செய்யணும். அதை செஞ்சுட்டு தான் அண்ணங்கிட்ட சொல்லணும். அது வரைக்கும் மூச்சை விடக்கூடாது. டேய், உன்னைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். முத்தூர் அம்மன் கோயில் திருவிழா கிளம்பிட்டோம்டா. நீ எங்க என்ன பண்ணிருக்க? அண்ணா, திருவிழாவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கண்ணே. ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே, அதை முடிச்சு நான் பின்னாடி வந்துடுறேண்ணே. வேலையா? அப்படி என்னடா வேலை? திவா, இதா பிரச்சனைடா? அண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. சின்ன வேலை தானே, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரேன். சரி, சீக்கிரம் பிடிச்சோம். எனக்கு பரிவட்டம் கட்டுற பண்ணி இருக்கணும். என்ன? கண்டிப்பா இருப்பேண்ணே. பாத்ரா ஒண்ணு இல்ல. என்ன கண்ணா, கால்ல அடி எதுவும் பட்டுச்சா? அடிபட்டிருக்கா? இல்ல ஒண்ணு இல்ல, லேசா ஸ்லிப் ஆயிடுச்சு. பார்த்து நடக்க மாட்டியா?
பார்க்காம நடப்பாங்க. லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னமோ உயிர் போன மாதிரி கேள்வி கேட்குறேன். டேய் வாடா. அண்ணே அக்கா பாண்டியன் உங்க கூட கார்ல வரட்டும். நான் கருணாவோட போறேன். சரி. சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடுறது ஒன்றும் குறைச்சல இல்லை. நம்ம கார்லேயே வருவோம். நிறுத்து, நானும் உன் கூட வரேன். என்னமோ சரியில்லையே. கிளம்பும் போதே இவனுக்கு கால் தட்டுச்சு. இவன் கூடவே நாம நிழல் மாதிரி இருந்தாகணும். இவனை எங்கேயும் நம்ம தனியாவே விடக்கூடாது. ஏய் மேலே இடிக்காம வா. சும்மா பைக்ல உட்காந்துட்டு இடிக்காம வர சொன்னா எப்படி வருது? நீ ஏன் என் கூட வண்டியில் வர? காரில் வர வேண்டியதானே? நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லாத. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு. வணக்கம் 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 ஐயா. வாங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் தம்பி. வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க பாட்டி. சாமி, எங்க அம்மா நோட்டை படிச்சதுல இருந்து என் மனசே சரியில்லை. உன்னை நம்பிதான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நீதான் காப்பாத்தணும். அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதும்மா. உங்களை மாதிரி பெரிய மனசு உள்ளவங்களால திருவிழா களை கட்டி இருக்கு. எல்லாம் அந்த அம்மனோட அருள். நம்ம கையில என்ன இருக்கு? ஐயா, அந்த பரிவட்டம் சம்பந்தமா அதான் நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, பரிவட்டம் என் குடும்பத்துக்கு தான். நீங்க வேற ரொம்ப கட்டாயப்படுத்திட்டீங்க. எங்க வீட்லயும் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். உங்க ஆசைப்படியே நடக்கட்டும். ஆமாங்க ஐயா, சீக்கிரமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ண போறோம். அப்பதான் நீங்க எங்க குடும்பத்துக்கு பரிவட்டம்னு சொன்னீங்க. எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நல்ல சகுனம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. வாங்க. நல்லது. என்னங்கய்யா இப்படி ஆகி போச்சு? யோ, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பரிவட்டத்தை பத்தி பேசலான்னு பார்த்தா அந்த அம்மா கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப போய் எப்படி பரிவட்டம் உங்களுக்கு பதிலா இன்னொருத்தருக்கு தரலான்னு சொல்லி கேக்குறது அவங்க கிட்ட? சரி, இப்ப அதுக்கு என்னதான் வழி? கிருபா வேற இங்க வந்துகிட்டு இருக்காரு. இனிமே அந்த முத்துரம்மன் தான் காப்பாத்தணும். அம்மா தாயே,